ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு இனிய பயணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோவோட தான் வந்திருக்கேன். நம்ம வீட்டில் உடஞ்சி போன சட்டி இருக்கும், அது எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம மாற்றலான்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் உடஞ்சி போன சட்டி இருந்ததுன்னா இனிமேல் தூக்கி போடாதீங்க, இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் கொட்டாங்குச்சி பார்த்திங்கனாலும் சும்மா இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சுட்டு நம்ம கொஞ்சமாக கற்பூரம் வச்சு அந்த கொட்டாங்குச்சியை எரிச்சிக்கலாம். இப்படி அடியில் வச்சுட்டு நம்ம கொளுத்தி எரிக்கும் போது அந்த கொட்டாங்குச்சி நல்லாவே எரியும். ஸோ இந்த மாதிரி கொளுத்திட்டு நீங்கள் கொட்டாங்குச்சியை கவுந்த வாக்கில் வச்சுட்டிங்க அப்படின்னா எல்லா கொட்டாங்குச்சியுமே நல்லாவே எரிஞ்சு வந்துடும். இதை எரியிற சமயத்தில் நம்ம வேறு ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லாமே வீட்டில் இருக்க பொருள் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ சுலபமாகவே நம்ம செஞ்சிடலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. அது நல்லா இப்படி ஃபைனாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பேப்பரில் நம்ம தட்டிக்கலாம். நெக்ஸ்ட் நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா சாம்பிராணி தான். சாம்பிராணி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இதில் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம ஃபைன் பவுடராக பொடிக்கணும். சாம்பிராணியை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பொடிக்க முடியாது. அதனால் நம்ம ஒரு இடிகள் வச்சு நல்லா இதை பவுடராக பொடிச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு ரீச் பண்ணும். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நல்லா பொடிச்சதுக்கப்புறம் இதில் நெக்ஸ்ட்டு நம்ம சேர்க்கக்கூடியது கொஞ்சமாக கற்பூரம் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நல்லா கைகளை வச்சு நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த பொடியை வச்சு நம்ம வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்ல, வீட்டில் உள்ள கொசுக்களை தான் விரட்ட போகிறோம். ஈவினிங் சமயம் பார்த்திங்கன்னா நிறையவே கொசு தொல்லை அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த பொடியை ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வீட்டில் புகை போட்டு பாருங்கள், ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வராது, அப்படியே ஓடி போயிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப ட்ரை பண்ண தோணும். அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு நறுமணமாக இருக்கும். வீடு மொத்தமும் நல்ல ஒரு வாசனை இருக்கும். வீட்டுக்குள்ளே கொசுக்களும் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடு ரொம்ப வாசனையாகவே இருக்கும். ஈவினிங் சமயத்தில் இந்த மாதிரி புகை போடும்போது வீடே ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம ஒரு பியூட்டி டிப்பு தான் பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஒரு ஹேர் பேக் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் இது ட்ரை பண்ணி எனக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்து, எனக்கு ரொம்பவே ஹேர் லாஸ் இருந்து. ஸோ ஹேர் லாஸ் இருக்கவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி 2 ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக செம்பருத்தி இலை, கொஞ்சமாக செம்பருத்தி பூ, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் திருவி தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்குறதுனால நம்மளுக்கு நேச்சுரலாகவே ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். வெங்காயம் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா நம்மளோட பொடுகு பிரச்சனை ரொம்பவே சூப்பராகவே நம்மளுக்கு சரியாகி கிடைக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ சேர்க்குறதுனால நம்மளுக்கு ஒரு நல்ல கண்டிஷ்னராகவும் இருக்கும், நம்மளுக்கு ஹேருக்கும் நல்ல ஒரு ஷைனிங்னஸ் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் போட்டு தேங்காய் பாலும் ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்செடுக்கும் போது இப்படி நம்மளுக்கு ஒரு நல்ல பேஸ்ட்டு கிடைக்கும். ஸோ இதை நம்ம எடுத்து நம்ம ஹேரோட அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். இது நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு நீங்கள் மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஹேரில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நீங்கள் பேக்காக போட்டுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும். வீக்லி 2 யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பாத்திரத்துக்கு மேலே ஸ்பூன் வைக்கும்போது ஸ்பூன் நிற்காது. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த ஸ்பூனில் இந்த மாதிரி ரப்பர் பேண்டு போட்டுட்டு நம்ம அதில் வச்சோம் அப்படின்னா அந்த ஸ்பூன் உள்ளே போகவே செய்யாது. நம்ம சில சமயம் வச்சுட்டு மறந்துடுவோம், அந்த ஸ்பூன் உள்ளே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது அந்த ஸ்பூன் உள்ளே விழுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கும்போது இது ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா ஸோ கண்டிப்பாக அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தோசைக்கல்லில் சில சமயம் தோசை ஊற்றும் போது தோசை வரவே செய்யாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு மேலே ஃபோக் ஸ்பூன் குத்திட்டு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல சைடு எல்லாம் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றி பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவே வரும்.
சில சமயம் நம்ம பழகின கல்லாக இருந்தாலும் வேறு ஏதாவது நம்ம சப்பாத்தி ஏதாவது போட்டிருப்போம். அந்த சமயத்தில் நம்ம நெக்ஸ்ட்டு தோசை ஊற்றும் போது வரவே செய்யாது. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை ஊற்றி பாருங்கள். கல்லுலேருந்து அப்படியே பேப்பர் போல் இலகி வருங்க. ரொம்பவே சூப்பரான டிப்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இருக்கவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே இலகி வந்து நல்ல முறுமுறுன்னு நம்மளுக்கு அந்த தோசை வந்து வரது தெரியும். நான் சொல்கிற டிப்பு ஏதாவது ஒரு சமயத்தில் உங்கள் வீட்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கப்பு இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், தூக்கி போட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஜஸ்ட்டு சின்னதாக நம்ம ஒரு விஷயம் பண்ணாலே இதை ஒட்டிடலாம். நம்ம வீட்டில் கல் உப்பு இருக்கும் இல்லையா, அந்த கல் உப்பு எடுத்து எந்த இடத்துல நம்மளுக்கு கீறி இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி கல்லுப்பை வரிசையாக வச்சுக்கலாம். நம்ம கல்லுப்பு வீட்டில் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே இருக்கும். சப்போஸ் கல்லுப்பு இல்லாதவங்க பொடி உப்பு கூட யூஸ் பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி எந்த இடத்துல கீறி இருக்கோ அந்த இடத்துல இந்த கல்லுப்பை நம்ம வச்சு விட்டுக்கலாம். ரொம்பவே ஈஸியான டிப்பு தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக நம்ம ஒட்டிடலாம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஃபெவிக்யூக் இருக்கும். ஸோ அந்த ஃபெவிக்யூக் வச்சு தான் ஒட்ட போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஃபெவிக்யூக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா அந்த உப்புக்கு மேலே அப்படியே நம்ம ஊற்றி விட்டுடலாம். இந்த ஃபெவிக்யூக்கும் உப்பும் சேர்ந்து என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா ஒரு மோல்டிங் மாதிரி க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த மோல்டிங் வந்து அந்த பிளாஸ்டிக்கோடு ஒட்டி அந்த கீரலை வந்து நம்மளுக்கு வந்து அடைச்சி கொடுத்துரும். ஸோ நம்ம அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இந்த கப்பை வந்து நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சில சமயங்களில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஐஸ் கட்டி பிடிச்சிரும் மீன். அவசரத்துக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அவசரமான சமயத்தில் நம்மளுக்கு சீக்கிரமாக இதை டீஃப்ரீஸ் பண்ணணுன்னா ஒரு சூப்பரான டிப் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம சப்போஸ் வந்து வீட்டில் வந்து ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் இந்த மாதிரி டீஃப்ரீஸ் ஆகாத மீன் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாகவே டீஃப்ரீஸ் ஆயிரும். இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கூட செய்யலாம். இல்லைனா இந்த மாதிரி உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கனாலும் நல்லா ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 to 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும். ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு 2 நிமிஷம் தாண்டி காட்டுறேன். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்குதுன்னு நல்லாவே தெரியும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எந்த இடத்துலலாம் ஐஸ் இருக்கோ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி உப்பை வந்து தடவி விட்டுக்கோங்க. தடவிட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளோட மீன் வந்து டீஃப்ரீஸ் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் தாண்டி பார்க்குறேன். எல்லாமே வந்து அதை விட்டுட்டு அந்த ஃப்ரீஸ் ஆகி இருக்கிறது எல்லாமே டீஃப்ரீஸ் ஆகி அந்த ஐஸ் கட்டியிலேருந்து எல்லாமே இலகி வந்துருச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே அவசரமாக செய்கிற நேரத்தில் ரொம்பவே நம்மளுக்கு ஈஸியாக வந்து டீஃப்ரீஸ் பண்ணி எடுத்துடலாம் ஃபிஷ்ஷை. ஃபிஷ்ஷின் மட்டும் இல்லை, எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலும் இந்த மாதிரி டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அதிகமாக வந்து மசாலா பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி காஞ்ச மிளகாவை வறுப்போம். ஸோ அந்த மாதிரி வறுக்கும்போது நல்லா வீட்டில் வந்து நெடி வரும். அப்படி நெடி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகா வறுக்கும்போது அடியில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுட்டு வறுத்து பாருங்கள். சுத்தமாகவே நெடி இருக்காது. இது ரொம்ப வருஷமாகவே நான் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் தெரியலன்னா இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் மொத்தமாக வந்து குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறீங்கன்னா நான் வந்து சின்ன ஒரு மெஷர்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. 1 கிலோ மல்லி எடுத்திங்கன்னா 3/4 கிலோ வெத்தல் எடுத்துக்கோங்க. அதே போல் 3/4 கிலோ வெத்தல் எடுக்கும்போது ஒரு 1/4 கிலோ வந்து காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்போது ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் 1 டேபிள் ஸ்பூன் to 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 50 கிராம் வந்து நம்ம கட்டி மஞ்சள் இருக்கும் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நம்ம கொஞ்சம் வறுத்துட்டு சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கொத்துலேருந்து 2 கொத்து கருவேப்பிலை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமான எண்ணெயில் நல்லா வறுத்துட்டு நீங்கள் இதோடு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா
நல்ல வாசனையாகவும் நல்ல கலராகவும் நம்மளுக்கு கிடைக்கும். இதை நம்ம பொடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா 1லேருந்து 2 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதனோட வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு அப்போ கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம பொடிச்சு வைக்கும்போது குழம்பு மிளகாத்தூள் எல்லா குழம்புங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது, சிக்கன் ஃப்ரை பண்ணும்போது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோமோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளோட சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ டைம் கிடைக்காம செக் அவுட் பண்ணிக்கோங்க. இனி ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட சந்திக்கிறேன். Until that, thank you. Bye bye from இனிய பயணம். Thank you so much.